மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூன் மாதம் வரப்போகுது. இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய சுப காரியங்கள், யார் யார் வீட்டுல எல்லாம் சுபகாரியங்கள் இது வரைக்கும் நடக்கல, ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது மேடம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, நல்லா வேலை பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு அரசாங்க அதிகாரம் ஒரு அங்கீகாரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அரசாங்க உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு எங்களுக்கு பதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக போராடிட்டு இருப்பாங்க சில பேர்லாம், அவங்களுக்கு கூட இந்த அமைப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு தடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். இதனால இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த வருடம், அதாவது 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கடகராசியில உச்சம் பெற போறார். இடைப்பட்ட காலத்துல ஒரு அதிசாரம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு. அதுல சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் நிவர்த்தியாகி வருவார். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்கள், அவர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்புகள்ல நல்ல ஒரு உயரத்தை தொட போறாங்க, எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ஒரு நேரத்துல நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவுல பண ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். குரு ராகு, குரு கேது இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் அப்படின்றது வரக்கூடிய ஒரு நேரத்துல அதிகப்படியான கடன் தொந்தரவுகள்ல கொடுத்துட்டும் போயிடுவார். அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களும் என்ன மாதிரியான விஷயத்துல மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வருகிறார், கர்மஸ்தானத்துல உச்சம் பெற்று வருகிறார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். குடும்பத்துல ஏதாவது ஒரு விவாகரத்து வழக்குகள், அடுத்து சொத்து ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு, உடன் பிறந்தவர்களோட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியாக குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட ரொம்ப எளிதாக பழகக்கூடியவர்கள், ஒருத்தர்கிட்ட அவர்களினுடைய பழக்க வழக்கங்களை முழுமையாக புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த நபர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். ஒருத்தரை பார்த்தோன்னே அவர்களை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடுவாங்க, இவங்களை நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களால நம்மளுக்கு ஒரு ஆதாயம் வருமா, இவர்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாமா வேண்டாமா, அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வருமானம் என்ன, இவர்கள் என்ன வேலை பாக்குறாங்க, இவர்கள் என்ன மாதிரியான தொழில் செய்யறாங்க, இப்படி இவர் மற்றவர்களினுடைய ஃபுல் ஹிஸ்டரியையும் ஸ்கேன் செய்து அதன் மூலமாக நிறைய விஷயங்களை கிரகிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இப்படி பார்த்து நின்று பேசினாலே மற்றவர்களை பத்தி எளிதாக நிர்ணயிக்க கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், வருமான ஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானம் அப்படின்றது மிகப்பெரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அதனாலதான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானத்தை குறிக்கிறோம். இப்ப இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல ஒரு செல்வ வளங்கள் அப்படின்னு பெருகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா, நிறைய நகைகள் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இப்ப ஏறக்கூடிய கண்டிஷனுக்கு 1 பவுன் என்ன 1 கிராம் கூட வாங்க முடியல மேடம், ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 1 வருட காலத்துல வரப்போகுது. ஏன்னா உங்களுடைய வருமானம் ஏறப்போகுது.
எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வருமான ஏற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அந்தஸ்து அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். முழுமையாக கடன் அடையக்கூடிய ஒரு நேரம். இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் அடைஞ்சா போறோம் மேடம், எனக்கு வேற எந்த விதமான ஒரு சௌகரியமே வேண்டாம், நான் வீட்டுல எந்த விதமான ஒரு ஆசையுமே படல, ஏன்னா என்னுடைய கடன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்துட்டு இருக்கு, இதனால ஒரு வாழ்க்கை நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து முழுமையாக மீண்டு வரக்கூடிய ஒரு நேரத்தை இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்களினுடைய 4ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தாயார் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள், நீங்க சுயமாக சம்பாதித்து வர வேண்டிய ஒரு சொத்துக்கள், அடுத்து ரெண்டல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இந்த வருமானம் மட்டுமே நான் நம்பி இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை நான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில இன்கம் நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப், அதாவது வெளியில கடை வச்சு சில தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உணவகம் சார்ந்த சில தொழில்களை தொடங்குவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சார்ந்த சில தொழில்களை தொடங்குவதற்கும், வீட்டுல இருந்தபடியே நான் ட்ரெஸ் தைச்சு கொடுக்குறேன், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தபடியே சில நகைகள் ஃபேஷன் ஜுவல்லரி விற்க போறேன், சில வீட்டுல இருந்தபடியே சில ஆன்லைன் ஜாப்ஸ் எடுக்கிறேன், சில பேர் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாபா இருப்பாங்க, அதாவது அக்கௌண்டண்டா இருப்பாங்க, சிஏ, இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர்களினுடைய ஜாப ஆன்லைன்ல இருந்து பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் இப்ப இவர்களினுடைய டோட்டல் சிந்தனையே பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான வருமானத்தை பெருக்குவது, ஒரு வருமானத்தை நம்பி இல்லாமல் இன்னொரு வருமானத்தையும் நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் அதிகப்படியாக இருக்கும். அதனால சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சில வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இப்பெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வருமானம் அளவு 2 மடங்காக உயர்வதற்கு உண்டான ஒரு நேரம். இப்போ ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே இரட்டிப்பு ஒரு 50,000 ரூபாய் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அந்தஸ்து, அங்கீகாரம், மதிப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். இதனால வேலை ரீதியான சில தொந்தரவுகளை அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய நெருக்கடிகள்ல எல்லாம் இருந்திருப்பாங்க கடந்த காலத்துல, அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகி 2 மடங்கு ஒரு வருமான உயர்வையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு உயர் பதவிகள் உங்களுக்கு வந்தடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நிறைய துலாம் ராசி என்பர்கள் அந்த வரன் தேடக்கூடிய விஷயத்துல, திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு பின்னடைவை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. எவ்வளவோ வரன் தேடுற மேடம், எனக்கு கிடைக்கல, அடுத்து 32 வயசை தாண்டியாச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை ரீதியான சில பிரச்சனைகளும் இருக்கு, 30 வயசு தாண்டியாச்சு, எனக்கு இன்னமே குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரியாக தன்னுடைய சொந்தமான சில விஷயங்களை பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி பலன்கள், அந்த ராசி கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து இந்த கோச்சார குருவினுடைய அமைப்பும் மாறுபடும். அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் பொருளாதாரத்துல பின்னடைஞ்சிருவேனா, இப்போ ஒரு ஏற்றம் வரும் சொல்றீங்க, இதுக்கப்புறம் நான் திரும்பியும் பொருளாதாரத்துல பின்னடைஞ்சு இருந்துருவேனா, எனக்கு வேலையில நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்குமா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் கடந்து வந்த பாதை வந்து அந்த மாதிரியான பாதை, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம், ஒரு ஏமாற்றம், தேவையில்லாத அவமானங்கள், இதெல்லாத்தையுமே அனுபவிச்சு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நிரந்தரப்படுத்துவதற்குண்டான சில முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க.
அதற்குண்டான கேள்விகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.